உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு ரசிக பிரியாவின் பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும். மாசி மகம் அதை பத்தி ரொம்ப அழகா பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் கார் அடையான் நோன்பு. நான் சொல்லும் போதே கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லல, கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட உண்மையான தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைப்பையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கார் அடையான் நோன்பு அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொன்னோம், பிரம்மாண்டமான மாதம். அதுல நம்ம எப்படிலாம் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நிகழ்வு. அதை எப்படி அறிவியல் பூர்வமா நம்ம இணைச்சு கொண்டாடினோம் அப்படின்னு. இதுல இந்த கார் அப்படிங்கிறது காருங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா இருள் அப்படின்னு சொல்லுவோம். இது இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்துல உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா யமலோகம் அப்படின்னு சொல்றது. யமலோகத்தை அடையான், யமலோகத்தை அடையாம இருக்கணும் அப்படின்னா இந்த நோன்பை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் கார் அடையான் நோன்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல இதோட அந்த அந்த தலைப்பு அப்படி இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அழகா உள்ள வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கார் அடையங்கிறது அந்த அடை பண்ணி நேவிதம் பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த முதல் விஷயத்த நம்ம உள்ள வாங்கிட்டு இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு. மாசி மாதம், அந்த மாசி மாதத்தோட கடைசி நாள், அந்த கடைசி நாள்ல மாசி மாதம் அப்புறம் பங்குனி சேர அப்படின்னு சொல்றோம். பங்குனி மாசம் பிறக்கிறதுக்குள்ள இந்த கார் அடையான் நோன்பை நம்ம கொண்டாடுறது, நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது விரதம் இருந்து வழிபடுறது அப்படின்னு வழக்கம். சரி, இந்த நோன்பை யார் யாரெல்லாம் முதல்ல இருக்கலாம், எதுக்காக இந்த நோன்பு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பொதுவா சுமங்கலி பெண்கள் மட்டும் அப்படி இல்லை, பெண் அப்படின்னு பிறந்த ஒரு 5 வயசு வச்சுப்போமே, அதுல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா வயதான சுமங்கலிகள் அப்படின்னு சொல்றோமே, சுவாசினிகள் அப்படின்னு சொல்றோமே, இவங்க எல்லாருமே இந்த நோன்பை அற்புதமா கொண்டாடலாம். 5 வயது சிறுமியிலேருந்தே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா, அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அழகான அமைப்பு இருக்கு இல்லையா, அதை நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் வரப்போற கணவன் நல்லபடியா அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த நோன்பு சரடை கட்டி அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு குடும்பம்னா யாரு இருப்பாங்க, ஒரு அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்களோட பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமன் மாமி இப்படின்னு நிறைய உறவுகளோட இருந்த ஒரு அற்புதமான காலம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவுகளுக்கு சீர்தூக்கி பாக்குறதுக்கு இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில நம்ம குறிப்பாவே பார்க்க போறோம். சோ சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நோன்பை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கல்யாண வயதுல இருக்கிற அந்த கன்னி பெண்கள் தன்னோட நல்லபடியா நம்மளுக்கு வரப்போற கணவன் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் இருக்கலாம். கல்யாணம் ஆன சுமங்கலிகளை பார்த்தோம்னா தன்னோட அன்பு கணவன் அவரும் நம்மளும் இந்த புரிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல 2 பேரும் கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணோம், சப்தசப்தி எல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறோம். கடைசி வரைக்கும் அது நிலைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனையோ மன போராட்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ வருது இல்லையா. இதெல்லாம் தாண்டியும் நம்ம அவரோட சேர்ந்து இருக்கணும், அந்த குடும்பத்தோட, அந்த குடும்பம்ங்கிற உறவுல 2 பேரும் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான தத்துவம். அதனாலதான் அவங்களும் தன்னோட கணவனோட அந்த அற்புதமான பந்தம் நீட்டிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது. இதுவே வயசான சுவாசினிகள் அப்படின்னு எடுத்துனோம்னா அந்த சுவாசினிகள் என்ன பண்றாங்க, நாங்கள்லாம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தோட இருந்தோம், எங்களுக்கு இவ்வளவு பேரன்கள் பேத்திகள் இவ்வளவு பேர்லாம் இருக்காங்க, கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லிட்டே போறோமே, பரம்பரை பரம்பரை பரம்பரைன்னு. அப்போ இந்த ஒரு பெண்ணோட அந்த சக்தியை சீர்தூக்கி கொடுத்து காமிக்கிறது தான் இந்த காரடையான் நோன்போட பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காரடையான் நோன்பு சிறப்பை ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு காலத்தில் டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப சகஜமான ஒரு வார்த்தையாக போச்சு. இதுக்கும் காரடையான் நோன்புக்கும் உள்ள அந்த வேறுபாடு இல்லை ஒற்றுமை அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பா, நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டேன். இந்த குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுலயே 5 வயசுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியா இந்த மாதிரி ஒரு நோன்பு இருக்கு, தனக்கு வரப்போற கணவன். அப்ப கணவன்னா வரப்போற கணவன் மட்டும் அந்த அவருக்கு சொந்தம் இல்லையே, அந்த பொண்ணுக்கு சொந்தம் இல்லையே, இந்த குடும்பத்தார் எல்லாரும் தானே, அவங்களோட மாமனார் மாமியார் அப்படின்னு அந்த புது உறவு மூலமா உள்ள வர அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம், சமாளிச்சு வெளில வரணும். ஆனா இப்ப வர அந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா கணவன் அப்படிங்கிறவர் நம்ம கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா பிறந்த வீட்டோட அந்த ஒரு பந்தம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் குறைஞ்சுதான் போகும். புகுந்த வீட்டுல போய் அந்த புகுந்த வீட்டோட பந்தம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை. அதாவது அந்த ஆண்மகன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு இந்த பெண் வீட்டார் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு அம்மா அப்பா
வீடு மாதிரிதான். அந்த மாமனார் மாமியார் வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து அவரோட அம்மா அப்பா வந்து சொந்த அம்மா அப்பா மாதிரி. அப்படிதான் அந்த காலத்துல அப்படித்தானே கூப்பிடுவாங்க. மகளே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மருமகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல பார்த்தோம்னா அவரை வந்து மருமகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மருமகனும் மருமகளும் இணைந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இருந்தா தானே நம்மளுக்கு அது பார்க்கவே நல்லா இருக்கு. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளுக்குள்ள 1008 மனப்பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லவே இல்லைன்னு சொல்லல. எந்த குடும்பத்துல இல்ல சொல்லுங்க? எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. ஆனா இந்த குடும்ப சச்சரவுகள்லாம் மிஞ்சியுமே அந்த அந்த வாழ்க்கை அப்படிங்கறது வந்து நல்லபடியா எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற தன்மையை இல்லட்டா கூட அனுசரிச்சு போற குணமானு இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அவர் இப்படிதான், இல்ல இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சா கூட இதுதான் குடும்பம், இப்படிதான் இருக்கணும்னு அனுசரிச்சு போற அந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. அந்த அற்புதமான அந்த ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்றமே. பல பல கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன அந்த இணைப்புங்கிற அந்த ஒரு பாலம் இருக்கு பாருங்க, அந்த அன்பு பாலம் அப்படின்னு சொல்றமே. அது எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, ஆன்மீக ரீதியா இந்த மாதிரி நோன்பு அப்படிங்கறத சொல்லி கொடுத்து நம்மளை செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா ஒரு அற்புதமான சக்தி வந்துடும். இப்ப இந்த காரடையான் நோன்பு அதை எப்படி நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். காரடையான் நோன்பு மாசி மாதம், அந்த மாசி மாதத்தோட கடைசி நாள் பங்குனி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோம். இந்த வருஷம் வந்து 14ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இதுல எப்போதுமே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த திதிகள் வந்து வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். இப்போ இந்த நாள்ல இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துனோம்னா அன்றைய தினம் சூரிய உதயத்துல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காத்தால 10:30 to 12 வந்து ராகுகாலம் அப்படின்னு வந்துடும். பின்னாடி அதோட யமகண்டம் வந்துடும். அதே மாதிரி இந்த மாசி மாதம் வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது இப்ப மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிற நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்பதானே அந்த நோன்புக்கான நேரம் அப்படின்னு எடுத்து வைப்போம். அந்த நேரம் வந்து நல்லபடியா அது காத்தால வேலையே இருந்ததுன்னு நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கிறது இல்ல. பாதராத்திரி எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. விரதமா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த விரதத்தோட கடைசி நிறைவான அந்த பூஜையை பண்ணி நம்ம சரடு கட்டிக்கும் போது 12 மணிக்கா நம்ம சரடு கட்டிக்க முடியும் இல்லையே. இந்த வருடம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு, இந்த வருடம் நம்மளுக்கு வந்து அது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்தோட ஆரம்பத்துல இருந்தே, அதாவது காலையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசி முழுக்க வருது. சாயந்தரம் வரைக்கும் வந்து நீங்க ஒரு 12 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்குது. அதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, காத்தால 9:00 இருந்து 10:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு. அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு 12 மணிலேருந்து 12:30 இந்த ஒரு 1க்குள்ள வச்சுக்கோங்களேன். 12 to 1 ஆர் 12:30, அது 12:10 to 1:10 அதான் நல்ல நேரம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவா நம்ம வந்து பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பௌர்ணமி உள்ளுக்குள்ள வரணும். அந்த பௌர்ணமி தேதி வந்து மத்தியானத்தோட முடிஞ்சு போயிடுது. சாயந்தரம் எல்லாம் பார்த்தோன்னா பிரதமை வந்துருது. இந்த பிரதமை வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? தாலிச்சரடு மாத்திக்க முடியாது. இந்த சரடை எடுத்து கட்டிக்க முடியாது இல்லையா? பிரதமைங்கிறது பாட்டிமை. பொதுவா பிரதமை அப்படிங்கிறது பாட்டிமை. அந்த நாள்ல வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டோம். அது ஒரு பக்கம். 2வது வந்து மாலை 6 மணிக்கு மேல வந்து இந்த சரடு மாத்திக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம செய்ய மாட்டோம். அதனால நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த காலை தருணம் அப்படின்னு சொல்றேன். இந்த 9:30 to 10:30, 6 இல்லைன்னா மதிய நேரம் அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ளே, அதாவது பௌர்ணமி இருக்கும் போதே நம்ம சரடு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து நல்ல நேரத்துக்குள்ள நம்ம பண்ணிட்டோம்ங்கிற அந்த மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த காரடை நோன்புக்கான ஒரு கதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். சத்தியவான் சாவித்திரி நோன்பு அப்படிம்பாங்க, காமாட்சி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அடையான் நோன்பு, காரடையான் நோன்புன்னு இந்த பிரசாதத்தை வச்சுதான் இந்த நோன்பு வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம அதை மாத்தி யோசிக்கணும்னு தான் அடையான் நோன்புன்னு சொன்னேன். இப்ப அந்த பிரசாதத்துக்குள்ள போகணும் அப்படிங்கும்போது சத்தியவான் சாவித்திரியில வந்து அந்த சாவித்திரி எப்படி வந்து தன்னோட கணவன் வந்து பார்த்தா காட்டுல வந்து இந்த ஒரு தன்னோட அம்மா அப்பாவை வந்து இவ்வளவு அழகா அந்த கவனிச்சுக்கிறான். சோ தன்னையும் வந்து அழகா கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவனுக்கு வந்து ஆயுஸ் கிடையாது அப்படின்னு சொன்ன போது கூட எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லி கூட இல்ல உடும்பு புடியா. இப்ப நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கல்ல, ஒருத்தரும் வந்து இந்த காலத்துல வந்து அதெல்லாம் முடியுமா, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுதே அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த காலத்திலேயே அவன் என்ன பண்ணினாலும் சரி, அவனுக்கு ஆயுஸ் கம்மியா இருந்தாலும் சரி, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது வந்து அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது, அம்மா அப்பாவோட சொல்லுக்கு அவன் என்ன பெரிய ராஜகுமாரி, சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அந்த ராஜகுமாரி கஷ்டப்பட்டு என்ன பண்ணா, தன்னோட எல்லா எதிர்ப்பையும் மீறிதான் வந்து சத்தியவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணி முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ளேயே அழகா வந்து அவனோட உயிர் பெரிய நேரம் வந்தது. இவ வந்து அபரிமிதமான சக்தி, தெய்வ சக்தி உடையவள் அவளுக்கு. அதனால அவளுக்கு என்ன தெரிஞ்செடுத்து அப்படின்னா, அந்த யமதூதர்கள் வருதான்னு தெரிஞ்சது. யமதூதர்கள் வந்து என்ன பண்ண முடியலன்னா, சாவித்திரியோட மடியில படுத்திருந்த அந்த சத்தியவானோட உயிரை எடுக்க முடியல. அதனால என்ன ஆச்சு, யமனே நேரம் வந்து உயிரை எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே ஓடுறாவ பாத்துக்கோங்க. அப்ப பின்னாடி ஓடும் போது என்ன ஆறுது, அவ எவ்வளவோ சொல்லி பாக்குறான். யமன் வந்ததுக்கெல்லாம் மசீர மாதிரி இல்ல.
ஏதானும் பண்ணி இவனோட மனசை இழக்கணும், இந்த யம தர்மராஜனோட மனசை இழக்கணும்னு என்ன கேட்டா அப்படின்னா எனக்கு ஒரு வரம் வேணும்னா அதுக்கு என்ன அதை கொடுத்துடுறேன் அப்படின்ட்டார். என்னுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, இதாவது இவரோட சத்யவானோட தாத்தா பாட்டிக்கு வந்து 100 குழந்தைகள் வேணும், அந்த 100 குழந்தைகள் வேணும்னு சொல்றாங்க, அதை மட்டுமா நீங்க வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு. இவர் யம தர்மராஜன் அதெல்லாம் யோஜனையே பண்ணல, பட்டுன்னு கொடுத்துட்டார். யம தர்மராஜன் இங்க இடத்துல. சோ தர்மத்துக்கு வந்து கண்டிப்பா கொடுத்த வரம் கொடுத்தது தானே. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டாரு, புடிச்சிட்டா. என்ன பண்ணா, யம தர்மராஜராவே நீங்க வந்து 100 குழந்தைகள், ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 100 குழந்தை. சோ அதனால நீங்க குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னா என் சத்தியவான் வந்து உசுரோட இருக்கணும், உயிர் பிடிச்சு கொடுங்க. அவரும் வேற வழி இல்லாம உயிர் பிடிச்சு கொடுத்துட்டாரு. இப்படி இந்த நாள்தான் அவ என்ன பண்ணினானா, சத்தியவான் வந்து சாவித்திரிக்கா, அதாவது சத்தியவானுக்காக சாவித்திரி நோன்பு இருந்து அவ என்ன பண்ணினானா தனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பார்த்தோம்னா கார அரிசி. அந்த கார அரிசியில தான் இனிப்படையும் வெள்ளை, அதாவது உப்படையும் செஞ்சு அதுல காராமணி அந்த இது இருக்கு இல்லையா, தானியம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துதான் வந்து அவ பண்ணிக்க உருகாத வெண்ணெய், அந்த தாவரங்கள்ல இருந்து கிடைக்கிற வெண்ணெய்களா இருக்கட்டும், பால் பொருட்கள் சேர்ந்து கிடைக்கிற வெண்ணெயை விட தாவர பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற வெண்ணெய்க்கு வந்து எப்பவுமே வந்து வீரியம் ஜாஸ்தி. அதனாலதான் இந்த நாள்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பால் பொருட்கள்ல இருந்து சேர்த்த எந்த ஒரு விஷயத்தையும் அன்னைக்கு வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னா தயிர் சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவ என்ன பண்ணியிருக்கான்னா அந்த தாவரத்திலேருந்து எடுத்த வெண்ணெயை, உருகாத வெண்ணெயை தான் அவ வந்து பயன்படுத்தியிருக்கான் இதுக்கு. அதனால சொல்லும் போதே என்ன பண்ணுவாங்க, இந்த இதாவது இப்போ அந்த நாள்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அழகா படையல் போடுறதுக்கு ஒரு வாழை இலையை இது பண்ணுவோம். அந்த வாழை இலையில இனிப்படையும் வைப்போம், உப்படையும் வச்சிருவோம். அந்த உப்படை வச்சுட்டு அந்த வெத்தலை தாம்பூலம் சொல்றோம் இல்லையா, வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுட்டு அதுல தாலி சரடு, அந்த நோன்பு சரடு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எய்தாப்புல நம்ம வணங்குற அந்த அம்பிகை, அது வந்து காமாட்சியா இருக்கணும். காமாட்சியா இல்லை அப்படின்னா நம்ம எந்த வந்து பெண் தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த உருவப்படத்தை வச்சு அதுக்குமே சரடு சரடு கட்டுற வழக்கம் அப்படின்னு. அன்னபூர்ணி இருந்தா அன்னபூர்ணிக்கு சரடு கட்டலாம், கங்கை சொம்பு இருந்தா கங்கைக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோன்பு சரடு கட்டலாம். இந்த மாதிரி அது எல்லாத்தையும் அழகா நம்ம வந்து தெய்வத்துக்கு முன்னாடி படைச்சிட்டு என்ன மந்திரம் சொல்லுவாங்க அப்படின்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் கொண்டு நோன்பு 100 ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாம இருக்கணும். இத்தனை அழகான ஒரு இது பாருங்களேன். உருகாத வெண்ணெய், இந்த உருகாத வெண்ணெய் உருகக்கூடாது, கெட்டியமா இருக்கணும் அப்படின்னு. ஓர் அடையும் கொண்டு அப்படின்னு, ஓர் அடையும்னா உப்படை வெள்ளடைன்னு சொல்றாங்க இல்லையா, அவளோட அந்த கைக்குத்தல் அரிசி காரரிசியில எடுத்து அந்த ஓரடையும் கொண்டு நோன்பு 100 அப்படின்னா நோன்பு 100 ஒரு காலம் என் கணவன், எந்த ஒரு காலத்திலையும் என்னோட கணவன் வந்து என்னை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த மந்திரத்தை வந்து சொல்லி இந்த அழகா நம்ம பண்ணியிருக்கிற அந்த படையில வந்து நெய்வேத்தியம் பண்ணி நாமளுக்கும் சாப்பிட்டுட்டு அதை எப்படி கொண்டு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுநாள் அதாவது இப்ப வெள்ளிக்கிழமைனா சனிக்கிழமை காத்தால நம்ம வந்து பசுமாட்டுக்கு கொண்டு போய் அந்த அடையை வந்து கொண்டு கொடுத்து அதை சாப்பிட்டு முடிச்சாதான் இந்த காரடையா நோன்பு அப்படிங்கிறது வந்து முழுமையாக முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு பலன். இது வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி இளம் வயது பெண்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க, பெரிய சுவாசனைகள் வரைக்கும் இந்த நோன்பை கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க, என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனேன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க அப்படின்னு. கேட்டா சொல்லிட்டு போகலாம். எஸ், சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த விஷயத்துல சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். இந்த நோன்பு வந்து தன்னோட கணவன்மார்களுக்காக அப்படின்னு சொல்லி தரணும். சொல்லி அந்த குடும்ப உறவுகளை வந்து முதல்ல புரிய வச்சுக்கணும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வந்து குடும்ப உறவுகள் அழுத்தம் திருத்தமா அடிக்கோட்டிட்டு சொல்ல காரணமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த உறவுகளை வந்து ஆரம்பத்திலேருந்தே வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால. ஆமா, என்னுடைய அம்மா கட்டிக்க சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல எனக்கு இந்த நோன்பு பண்ணினாங்க, நான் கட்டிப்பேன் அப்படிங்கிறத அழுத்தம் திரும்ப யார் வேணா யார் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட அந்த பெண் குழந்தைகளை நம்ம தயார்படுத்தணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப அதை இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, கழுத்துல வந்து அந்த சரடு கட்டிக்காம கையில கட்டிக்கிறது அப்படின்னு. வரலட்சுமி நோம்புனா கையில வந்து வலது கையில கட்டிக்கிறோம், ஆனா இந்த காரடை நோம்புக்கு கழுத்துலதான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட முறைப்படி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதை மாத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்படிதான் கட்டிக்கணும்னா கண்டிப்பா இப்படிதான் கட்டிக்கணும். அதற்கான அந்த குழந்தைகளோட அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அதை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. 5 வயதுலேருந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இதை சொல்லி தரணும், பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைய தேதியில பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களை வந்து இப்படிதான் நடந்துக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த கையில எடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னா பெண்களோட கடமை தான். இதையும் தாண்டி ஒரு முடிவு அப்படின்னு எடுக்கும் போது அந்த முடிவை வந்து ஃபேமா இல்ல நான் இப்படிதான் எடுப்பேன், நல்ல வழியில போறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது, நான் சொல்றது வந்து நல்ல வழியில போறதுக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கான தீர்வுகள்னு இருக்கு இல்லையா,
அதை எடுக்கும்போது மனசை வந்து தளர விடாம, மத்ததுல வந்து அலைபாய விடாம, தப்பு வழியில எல்லாம் போகாம நம்மளை எப்படி வந்து நல்ல பாதைக்குள்ள வந்து எடுத்துன்னு போகணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளை வந்து காமிச்சு கொடுக்கறது யாரு? நம்மளோட பெற்றோர்கள் இல்லையா? திருமணம் பந்தம் அப்படிங்கும்போது அவங்களோட வேலை அது. நமக்கு வேண்டிய ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது வந்து நம்மளோட பெற்றோர்களோட வேலை. அது கடமை அவங்களுக்கு. அது செய்யறதுக்கு அவங்க தயாரா தான் இருப்பாங்க. அப்படி வந்து நம்ம அந்த தயாரா இருக்கும்போது நம்மளோட பாதைகள் எப்படி போனோம், நம்மளோட படிப்பு, நம்மளோட கலாச்சாரம், அதை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களால சாதிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த சத்தியவான் சாவித்திரி நோன்புன்னு சொல்ற இந்த காரடையான் நோன்பு ஒரு அருமையான ஒரு அற்புதமான விஷயம். கடைபிடித்து எல்லோரும் வந்து பயனடையணும் அப்படிங்கிறது வந்து இந்த நல்ல நாள்ல நான் வந்து வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.